சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைந்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அறிவிப்பு நாளை காலை சரியாக 10 மணிக்கு ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து 7 பேர் தியானிக்க இருக்கிறார்கள். ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். அதனால் யாரும் லேட் ஆகாது. ஏன்னால் வெயில் காலமாக இருக்கிறபடினாலே பரவாயில்ல காலை 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஓரளவுக்கு 12 மணிக்கு முடியும் பார்த்தா நல்லா இருக்கும். ஊர்லலாம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3:30-4 மணி ஆக்கிடுவாங்க. ஸோ நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி 10 மணிக்கு சரியாக நீங்கள் வந்து விட்டீர்களா சரியாக ஆலய ஆராதனை முடிக்கப்படும். தயவு செய்து சரியாக யாவரும் 10 மணிக்கு பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் அன்புடன் அழைக்கின்றேன். 3 மணி தியானத்தை நாம் இந்த இடத்திலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாய் அந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அது மட்டுமல்ல, சுயவரப்பு உண்டியல் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாளை தினத்திலே நீங்கள் ஆண்டுடைய ஆலயத்தில் இந்த இடத்திலே வந்து படைத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அது மிஷனரி ஊழியத்திற்கு செலவிடப்படுகிறது. அதனால் தயவு செய்து நாளை நீங்கள் அந்த சிறிய உண்டியல், பெரிய உண்டியல் அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய உண்டியல், அதான் சுயவரப்பு காணிக்க உண்டியல், அந்த உண்டியலை நாளைக்கு வந்து படைக்கும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டுடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் தியானிப்போம். குருத்தோலை ஞாயிற்கு பின்பதாக 4 நாட்கள் ஆண்டவர் அநேக உபதேசங்களை மக்களுக்கு வழங்கினார். திங்கள், செவ்வாய், புதன், இன்று 4ஆம் நாள் வரைக்கும் ஆண்டவர் அவர் நிறைய உபதேசத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆவிக்குரிய மன்னாவை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் ஒவ்வொரு முறையும் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தார். அந்த காலகட்டங்களிலே நடந்த ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் உங்களோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லா சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பெரிய வியாழக்கிழமை அன்று அதை முழுவதுமாக சற்று முக்கியமான சம்பவங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, இந்த யாத்திரையை அவர் முடித்துவிட்டு, பவனியை அவர் முடித்துவிட்டு அவர் செல்கின்ற பொழுது முதலாவது அவரை தேவாலயத்திற்கு கடந்து செல்கிறார். சாலமோன் கட்டிய தேவாலயத்திற்கு கடந்து சென்று அங்கு நடக்கின்ற அனைத்து காரியங்களையும் அவர் பார்வையிடுகிறார். அங்கு ஏதோ தவறு நடப்பதை அவர் உணர்கிறார். அந்த தேவாலயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்த விரும்புகின்றார். அங்கே காசுகளுக்காக, காசு சம்பாதிப்பதற்காக அநேக தேவாலயத்துக்கு கடை வச்சிருந்தாங்களாம். அந்த கடையில புறா குஞ்சியை விட்டார்களாம். அநேக காசு சம்பாதிக்க வேண்டும் என்று என்னென்னலாம் உண்டோ எல்லாவற்றையும் அந்த ஆலயத்தின் உள் பகுதியிலே விற்றுக் கொண்டிருந்தார்களாம். ஆண்டவருக்கு சற்று கோபம் வந்து விட்டது. என்னுடைய ஆலயம் பரிசுத்தமான ஒரு ஆலயத்தை இவர்கள் தீட்டுப்படுத்துகிறார்களே, அதற்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாராம், எல்லா கடைகளையும் உடைக்கிறார். கோபத்தோடு ஆண்டவர் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் தள்ளி போடுறாரு. இது என்னுடைய பரிசுத்த வீடாக இருக்குது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படியா சொல்லுது? இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே அடிச்சு துரத்துறாரு. எல்லாம் ஓடி போங்க, எல்லா ஆசனங்களையும் கவிழ்த்து போடுகிறார். அவர் வச்சிருந்த கடைகள் எல்லாத்தையும் கவிழ்த்து போடுறாரு, உடைச்சு போடுறாரு. சொல்றாரு, என் வீடு ஜெப வீடாக இருக்கின்றது, இதை நீங்கள் கல்லர் பைகளாக மாற்றிவிட்டீர்கள். என் ஆலயம் என்பது ஒரு பரிசுத்தமான ஸ்தலமாக இருக்கிறது, இதை கல்லர் குகையாக மாற்றிவிட்டீர்கள், ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டு அங்கே சொல்லுகிறவராய் இருக்கின்றார். அந்த தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டுகிற அந்த சூழ்நிலையிலே அது எதை சொல்லி கட்டினாலோ அந்த காரியங்கள் அங்கே நடைபெறவில்லை. அந்த ஆலயம் கட்டி முடித்த உடனே நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் அந்த ஆலயத்திலே மகிமையாக பிரவேசித்தார் என்று சொல்கிறது. இப்ப அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த ஆலயத்திற்குள் இல்ல. அந்த மகிமை தேவாலயத்தை விட்டு நீங்கி போய் இங்கு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. என் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த தேவாலயம் என்பது கற்களால் கட்டப்பட்ட தேவாலயம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு,
சொன்னாரு, 3 நாளைக்குள்ளே ஒரு கல் இல்லாதபடி எல்லாவற்றையும் உடைத்து போடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய ஆலயமாகிய இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த நடந்த ஆலயத்தையும் பேசுகிறார். நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை சுத்தப்படுத்தி எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதங்கத்தோடு செயல்படுகிறார். இடத்துல இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வியாபார ஸ்தலமாக ஊழியம் மாறிவிட்டது. நிறைய இடங்களில் நீங்கள் கேள்விப்படலாம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். கைக்குட்டை விற்கிறாங்க, இதை வாங்கினா ஆசீர்வாதம். பெண்ணு விற்கிறாங்க பேர் போட்டு, இந்த பெண்ணை வாங்கினா எக்ஸாம் நீங்க பாஸ் ஆயிருவீங்க. இளம் பங்காளர்களுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் நம்ம சொல்லவே முடியாது. இது எல்லாம் தெரியுமா? சம்பாதிக்கிற முறைமைகள், இதெல்லாம் சம்பாதிக்கிற அனுபவங்கள். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. என்னுடைய நாமத்தை கொண்டு நீங்கள் கள்ளத்தனமாக இவையெல்லாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ என் சமூகத்தில் வந்து நீ நேரடியாக கூப்பிட்டு ஜோமண்ணா நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தான் உனக்கு சுகம் கிடைக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக வாழ்நாளும் வாழ்க்கை ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு இந்த கிறிஸ்துவம் அந்த ஆலயத்தை போல மாறிவிட்டது. அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆலயத்தை சுத்தப்படுத்த விரும்புகின்றார். ஆண்டவர் செய்த முதல் காரியமே ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய இருதயமாய் ஆலயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்த விரும்புகின்றார். இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் பெத்சபா ஊர்ல இருந்து மறுபடியும் நடந்து வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு பசி எடுத்து விட்டதாம். ரொம்ப தூரம் ஏற்கனவே அவரு எருசலேம் நகர வீதியிலே பவுனியிலே வந்தாரு, ரொம்ப களைப்பா இருந்தாரு. மறுபடியும் அந்த ஊருக்கு போறாரு. அங்கிருந்து மறுபடியும் வருகின்ற பொழுது அவர் பசி உண்டானபடினாலே இப்போது ஒரு அத்தி மரம் அங்கே இருக்கின்றது. அந்த அத்தி மரத்தை நோக்கி ஆண்டவர் நடக்கின்றார். தூரத்தில் ஆண்டவர் பார்க்கிறாரு, அத்தி மரம் கனி கொடுக்கின்ற அளவுக்கு பசுமையாக காணப்படுகின்றது. இலைகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆண்டவர் சொன்னார், எனக்காக அங்கு போஜனம் கிடைக்க போகிறது, எனக்கு ஆகாரம் கிடைக்க போகிறது, நான் சாப்பிட்டு திருப்தி ஆவேன் என்று சொல்லி அந்த மரத்துக்கு அடியில் சென்று பார்த்து மேல பார்க்கிறாரு. அது இலைகளை அன்றி கனிகள் இல்லாமல் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவர் கோபம் வந்துட்டு, ஐயோ நான் கனியை தேடி வந்தேனே, இங்கு கனி இல்லை, இங்கு கனி கிடைக்கவில்லை. உடனே ஆண்டவர் கோபம் வந்து, இனிமேல் உன் வாழ்க்கையிலே ஒரு நாள் நீ கனி கொடுக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சபித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனியை தேடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனியை தேடுகிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்கள் சமூகத்திலே வந்து ஆண்டவர் இருக்கின்ற பொழுது நான் கனி கொடுக்கின்ற ஒரு மரமாக திகழ வேண்டும், நான் கனியை ஆண்டவருக்கு புசிக்க கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இது ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், உலக அழியதுக்கு நிறைய நாள் இருக்கு, நான் பிறகு கனி கொடுத்துக் கொள்வேன், என்னுடைய கனியை நான் ஆண்டவருக்கு பிறகு கொடுப்பேன். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் ஆண்டவர் உங்களை தேடி வருகின்ற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய், ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆலயத்தை அவர் சுத்தப்படுத்துகிறார், நம்முடைய இருதயத்தை அவர் சுத்தப்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் கனியை தேடுகிறேன், என் வாழ்க்கையில் நீ கனி கொடுக்கவில்லை, உன் வாழ்க்கையை கனிக்காக நான் ஏந்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய கனிகள் நிறைய இருக்குது, 12 கனிகள் மட்டுமல்ல, நிறைய கனிகள் உண்டு. அந்த கனிகளை நான் உன் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கனி கொடுப்பாயா? அந்த கனியை தேடி ஆண்டவர் வருகின்றார். நாம் கனி கொடுக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எப்போது இருக்கணும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் நான் கனி கொடுப்பேன் அப்படி இல்லை, எந்த நேரமும் கனி கொடுக்கின்ற ஒரு உண்மையான பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கனியை தேடி வருகிறார். என் வாழ்க்கையிலே, என் சகோதரியே, என் சகோதரனே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எனக்கு கனி கொடுப்பாயா? ஆவிக்குரிய வாழ்க்கையின் கனியை எனக்கு கொடுப்பாயா? நான் எப்பொழுது நான் வருகிறேனோ நீ அந்த கனியை வெளிப்படுத்துகின்ற
ஒரு அனுபவம் உள்ள பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த உலகத்திலே கனிகள் இல்லை. ஆண்டவர் கனியை தேடி தேடி போய் கொண்டிருக்கிறார். எங்குமே கனிகள் கிடைக்கவில்லை. கசப்பான பழங்கள், கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உலகத்தை முதலாவது அழிக்கின்ற பொழுது ஒரு 8 பேர் தான் ஆண்டவர் காப்பாற்றினார். 8 பேரை தான் காப்பாற்ற முடிந்தது அவரால். அதனால ஆண்டவரே, நான் கனியை புசிக்க வேண்டும், நான் தாமதப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். நான் தாமதப்பட காரணம் என்ன? என் பிள்ளைகள் இந்த கனிகளை புசித்து என்னுடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், என்னோடு கூட பரலோகத்துக்கு வர வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. நாம் கனி கொடுக்கிற மரங்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை அதை பார்க்க முடியும். எல்லாம் மத்திய சுவிசேஷத்தை தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். அக்கிரமகாரரை அவர் கண்டிக்கிறது எவனாய் இருக்கின்றார். நியாயமாய் செயல்படாதவர்களை, உண்மையாய் வாழாதவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார். கடிந்து கொண்டு சபிக்கின்றார். இங்கு ஆண்டவர் ஒரு உவமையை போதிக்கின்றார். ஒரு உவமையான சம்பவத்தை சொல்கின்றார். மத்தேயு 21 அதிகாரம் 33 வசனத்துல இங்க ஒரு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை நடுகிறான். ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குகிறான். அதுக்கு வேலி போடுறான். பெரிய கோபுரத்தை உண்டு பண்ணி அங்கெல்லாம் காவலாய் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நிலத்தை பண்படுத்துகின்றான். அந்த செடியை, திராட்சை செடி வளர்வதற்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி எல்லாம் வளர்ந்து வருகிற சூழ்நிலையிலே அவன் என்ன பண்றானா, அதை ஒருத்தண்ட குத்தகை கொடுக்கிறான். என்ன செய்யறான்? குத்தகை கொடுத்துட்டு, நான் வெளியூருக்கு போறேன், திரும்பி வரும்பொழுது, விளைச்சலின் நேரம் வரும்போது என்னுடைய பணத்தை நீ திரும்பி தா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்பொழுது இந்த திராட்சை செடி வளர்ந்து செழுமையாகி கனி கொடுத்து குதூகலமாக காணப்படுகின்றது. இதை அறுவடை செய்ய வேண்டும். இந்த அறுவடையின் பலன் யாருக்கு வேண்டும்? யாரு பணம் நிறைய போட்டிருக்காரோ, இந்த எஜமான் பல கோடிகள் போட்டு அந்த நிலத்தெல்லாம் உழுது அந்த பயிரெல்லாம் வச்சுட்டு நீ இதை பார்த்துக்க. ஊர்ல நிறைய சொந்த நிலங்கள் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? நம்ம இங்க இருப்போம், இந்த நிலத்தை குத்தகை எடுத்துக்க. எப்படி? விளைச்சல் எவ்வளவு ரூபாய் தந்துரு. 100 மூட்டை நெல் வந்தா ஒரு 20 மூட்டை நெல் எனக்கு தான். அது கணக்கு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி குத்தகை கொடுத்து விடுவார்கள். மத்த எல்லாம் அவங்க பார்த்து விடுவாங்க. இங்கே எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு போய் விளைச்சல் கனி கொடுக்கிறது அதை தேடி வருகிறான். உடனே தன்னுடைய ஊழியக்காரன் 3 பேரை கூப்பிட்டு போய் அங்க போய் அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். போன உடனே ஒருத்தனை அடிச்சு அனுப்புறான். 2 பேரை கொண்டு போட்டுறான். திரும்பி வருகிறான். ஐயோ இப்படியா பண்ணிட்டான். இன்னும் நிறைய ஆட்கள் அனுப்புறான். வாங்கிட்டு வான்னு சொல்லி அவர்களையும் அதே போல செய்கிறான். 3வது முறையாக இந்த சுதந்திரவாதியுடைய மகன் சுதந்திரவாதி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனை அனுப்புகின்றான். உடனே அவனை சொல்றாங்க, ஒருத்தர் தான் சுதந்திரவாதியா இருக்கிறான், இவனையும் கொண்டு போட்டுட்டோம்னா நம்மகிட்ட யாரும் ஒண்ணும் கேட்க முடியாதுன்னு சொல்லி அவனையும் கொண்டு போடுகிறான். அக்கிரம சிந்தனையுடையவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை ஒருத்தர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நியாயமாய் செயல்படாதபடி அக்கிரம சிந்தனையோடு காணப்படுகிறவர்களை ஆண்டவர் ஓமையின் மூலமாய் கண்டிக்கிறவனாய் இருக்கின்றார். அவன் சும்மா இருப்பானா? அவன் ஒரு சட்ட திட்டத்தின்படி அவனை அடித்து கொன்று போட்டு எல்லாவற்றையும் தனக்குரியவர்களாய் அவனை மாற்றிக் கொள்கிறான் எஜமான் சென்று. அதுதான் ஆண்டவர் ஓமையாக சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரம சிந்தனைகள் இருக்கக்கூடாது. பிறரை குறித்ததான தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நான் மற்றும் முன்னேற வேண்டும். அவன் எப்படி போயிட்டு போடும் இந்த காரியத்தை ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். அந்த சூழ்நிலையிலே அந்த நாடுகளிலே இருந்த சம்பவங்களை ஆண்டவர் பார்த்து இவை ஓமையாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அக்கிரமக்காரரை கண்டிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த 4 நாட்களும் ஆண்டவர் முக்கியமான காரியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி இப்படிலாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். 4வதாக ஆன்மீகவாதிகளை உண்மையாக கடவுளை தேட அவர் கற்பிக்கின்றார். ஒரு ஆன்மீகவாதிகளை, உண்மையான ஒரு கடவுள் தொண்டு செய்கிறவர்களை உண்மையான ஒரு மனுஷனாக அவர் கற்பித்து வெளியெடுத்த விரும்புகின்றார். இங்கே இருக்கிற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது வேதபாரர்கள்
பரிசேயர்கள் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, போதிப்பது ஒன்று, அவர்கள் நடப்பது ஒன்று. மக்களுக்காக அநேக காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நல்லா போதிப்பாங்க. இப்படிதான் நடக்கணும், மோசே தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் ஆண்டவர் கொடுத்த கற்பனையின்படி நீ இப்படிதான் நடக்கணும்னு போதிப்பாங்க. ஒரு கடுகு சீரகத்துக்கு தசமபாவம் வைப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது என்று ஆண்டவர் அந்த ஆன்மீகவாதிகளை, அந்த கடவுளை ஊழியத்தை செய்தவர்களை ஆண்டவர் கண்டிக்கிறவராய் காணப்படுகின்றார். எல்லாத்திலும் ரசோமா செலுத்துறாங்க, நீண்ட ஜெபம் பண்றாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதியேடரே, குருடரே, மாயக்காரரே, நீங்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். நீங்க எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வெளியே எல்லா வேஷமாக அவன் எல்லாவற்றையும் காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனா உள் மனதிலோ எப்படி இருக்குது? விதவைகளை பட்சிக்கிறவனாக காணப்படுகிறான், வித்தியாசமான கொள்கையுடையவனாக காணப்படுகிறான், மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றான். அதான் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், நீ ஆன்மீகவாதியாக கடவுளுடைய வார்த்தையை கற்பிக்கிறவனாக இருக்கிற நீ உண்மையாய் கடவுளை தேட கற்பிக்க வேண்டும். உன் வாழ்க்கையை அதை நீ செய்ய வேண்டும். செய்து மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு அனுபவத்தை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே கடிந்து கொள்வதாக இருக்கிறார். மத்தேயு 21:1-39 பார்க்கின்ற பொழுது அவர்கள் முதன்மையான இடத்தை விரும்புகிறார்களாம். எப்படி? ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் தன்னை முழுவதுமாய் தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இயேசுவானவர் சீசரின் கால்களை கழுவுகிற தேவனாய் காணப்பட்டார். தன்னை தாழ்த்துகிறார். அதெல்லாம் ரோமன் கத்தோலிக்க தசைகளெல்லாம் அதை விமர்சையாக கொண்டாடுவார்கள். அந்த புரோகிராம் எல்லாம் அந்த சம்பவத்தை அப்படியே அச்சு அசலாக கொண்டாடுவார்கள். அதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கடவுளாகிய தேவன் உலகத்தில் இறங்கி வந்து ஒரு மனிதனுடைய கால்களை, ஒரு பரம பிதாவாகிய தேவன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி அப்படி கால்களை கழுவுகிற தேவனாய் இருக்கின்றார். அப்போதிக்கிற அவரே இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருந்தார். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, போதிச்சாங்க, நல்லா வேதத்தை கரைச்சி குடிச்சிருந்தாங்க. அவங்கள மாதிரி வேதத்தின் மகத்துவங்களை யாரும் சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள கற்று தெரிந்தவர்கள், எஸ்ராவை போல, நெகேமியாவை போல கற்று தெரிந்தவர்கள். ஆனால் சொல்லுவது ஒன்று, அவர்கள் வாழ்க்கையிலே வாழ்வது ஒன்றாக காணப்பட்டது. இதை ஆண்டவர் எச்சரிக்கிறவனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை செய்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அதன்படி நாம் நடக்கின்ற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு கடைசி கால ஜனத்துக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்கின்ற பொழுது, எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். எண்ணெயினாலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார். சீமோன் வீட்டிலே ஆண்டவர் இருக்கின்ற பொழுது ஒரு ஸ்திரீ வருகிறார். விடவேற்பட்ட பரிமள தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய சிரசை மேலே ஊற்றுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். உடைய சிஸ்டர்லாம் சொல்றாங்க, ஏமா இப்படி பண்றா, ஏன் இப்படி பண்றா, இதை விட்டு நீ தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே, விலையேறப்பட்ட பரிமள தைலம் இது, ரொம்ப காசு கிடைக்கும். அப்படி அவளை மிரட்டி அவளை அதட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலை இயேசு சொல்றாரு, இவள் எனக்காக நற்கிரியை செய்கிறவளாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் நற்கிரியை சொல்கிறாள்? என்னுடைய சாவுக்கு அடக்கத்திற்கு முன்பதாக இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அந்த பரிசுத்த தைலத்தை உடைத்து எல்லோருக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். இவளுடைய நற்செய்தியானது உலகம் முழுவதும் அழியும் வரை பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் சொல்லித் தருகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவங்களாக இருக்க வேண்டும். அந்த அபிஷேக தைலம் எதை குறிக்கிறது? என் வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, என்கிட்ட என்ன இருக்குதோ நான் ஆண்டவருக்கு செலுத்துவேன். அதுதான் நற்கிரியை. நான் என்ன இருந்தால் மட்டும்தான் உதவி செய்வேன், அப்படி அல்ல. என்ன இல்லாட்டாலும் என் தகுதிக்கு என்ன இருக்கிறதோ அதன் மூலமாக நான் உதவி செய்வேன், நற்காரியங்களை செய்வேன். இப்பொழுது வாழ்க்கையில அவர்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கிட்ட இருந்தது அந்த பரிமள தைலம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை ஆண்டவருக்கு ஊற்றி அவை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் நல்ல காரியத்தை அவள்
செய்தால் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக அவர் அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, அதுக்கு பின்பதாக ஆண்டவர் அதே மத்திய விசுவாசத்தில் சொல்கிறார், கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கடைசி நாட்களிலே என்னெல்லாம் சம்பவிக்க போவது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அன்பு தணிந்து போகும். கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் பெருகிக் கொண்டே போகும். அவர் சொன்னதா பொய்யா இருக்கா? இப்போ அன்பு தணிந்து போய்விட்டது அல்லவா? குடும்பங்களிலே அன்பு தணிந்து போய்விட்டது அல்லவா? அன்பை தேடி தேடி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அன்பு இருந்தால் அது சகலத்தையும் தாங்கும் என்று சொல்கிறது. அன்பு ஒரு நாள் ஒழிந்து போகாது. அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறது. அந்த அன்பு எல்லாவற்றையும் நல்லவைகளே செய்யும் என்று சொல்கிறது. அந்த அன்பு இல்லாமல் சென்று விடுகிறது. அது மட்டுமல்ல, பஞ்சம், கொள்ளை நோய், இன்னும் சண்டைகள், இதெல்லாம் நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் அந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது என்று வேதம் சொல்கிறது. நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பஞ்சம் இருக்கிறதா இல்லையா? பட்டினிகள் இருக்கிறதா இல்லையா? அந்த காசா போர்ல அப்பப்ப நிறைய வீடியோ வரும், பார்ப்பேன். பச்சிலம் குழந்தைகள் சின்ன தட்டை எடுத்துக்கிட்டு அவர்கள் ஒரு நேரம் பசி ஆற்றுவதற்காக அதே லைன்ல நிற்பாங்க. அதை பார்க்கின்ற பொழுது மனம் பதறும், மனம் கஷ்டப்படும். ஏன் அப்படி சம்பவிக்குது? ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களிலே இவைகள் சம்பவிக்கும். நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கடைசி நாட்களில் எல்லாம் நடக்கும்பா, நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, இதெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். நீ விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறாரு. நம் கண் முன்னால் இன்று எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே எவ்வளவோ அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனசாட்சி இல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு, கடைசி காலத்தில் எல்லாம் சம்பவிக்கும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கடைசியாக நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அவர் சொல்லிக்கிட்டே போனா, நிறைய இருக்குது. கடைசியாக ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்கும்படி தன்னுடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். கடைசியாக ஆண்டவர், இதெல்லாம் உலகத்தில் நடக்குப்பா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீங்க திருந்தவே இல்லை. எவ்வளவோ உங்கள் வாழ்க்கையில நான் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டேன், ஒண்ணுமே நடக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கடைசியில உங்களுக்காக நான் ஒன்று செய்ய விரும்புகிறேன். கடைசியாக ஒன்று செய்ய விரும்புகின்றேன். நான் நாளை நிலத்திலே சிலுவைகளை மறிக்க போகின்றேன். அதற்கு முன்பதாக கடைசியில் ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இது பஸ்கா காலமாக இருக்கிறது. அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நான் நாளை தினத்திலே நான் உலகத்திலே இருக்க மாட்டேன். நாளை தினத்திலே நான் இருக்க மாட்டேன். ஆதலால் 11 சீடர்களையும் 12 சீடர்களையும் ஆண்டவர் வரவழைத்து ஒரே பந்தியிலே அமர வைத்து அவர் சொல்றார், என்னுடைய சரீரத்தை நீங்கள் புசியுங்கள். இந்த உலகத்திலே சரீரமில்லை, இருக்க போவதில்லை. என்னுடைய கடைசி ரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்த போகிறேன். அந்த ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள். அப்பொழுது என் தேவ பிள்ளையே, நீங்கள் பிழைப்பீர்கள், உயிரோடு வாழ்வீர்கள். இல்லாவிட்டால் மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையிலே மறுபடியும் இந்த உலக சிந்தனையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதனால நான் திரும்பி வருகிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்கிறேன். இந்த உலகத்தில் இருந்து என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம் எல்லாம் சிந்தி நான் முன்னாள் உயிரோடு எழுந்து என் பரம தகப்பனிடத்திலே போய்விடுவேன். நான் திரும்பி இந்த உலகத்திலே வருகிற வரைக்கும், இந்த உலகத்திலே நான் மறுபடியும் இந்த உலகத்திலே வருகிற வரையும் என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணி என்னோடு கூட நீங்கள் இசைந்திருங்கள். என்னோடு கூட ஒரே மாம்சமாயிருங்கள். உங்களுக்குள் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நமக்கும் ஏற்படுகிற தொடர்பு மட்டுமல்ல, விசுவாச மக்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு ஐக்கிய பந்தி அது. இந்த ஐக்கிய பந்தி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது.
எல்லாம் தழிந்து போயிடும், எல்லாம் போயிடும் உலகத்துல. ஆனா உங்களுடைய ஐக்கியம் என்பது அந்த சரீரத்தின் மூலமாகவும் அந்த ரத்தத்தின் மூலமாகவும் ஒன்றோடு ஒன்றை கலந்திருக்கும். அதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். என் தேவ பிள்ளையே, நிறைய இடங்களில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஐக்கிய பந்தியிலே கலந்து கொள்ளாத நிறைய மக்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேரு அந்த திராட்சரசத்தை எடுக்க முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மறந்து போனார்கள். என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை வைத்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் என்பதை மறந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே. ஞானஸ்தானம் பெற்றப்படும் திடப்படுத்தல் எடுத்திய பிறகும் நிறைய பேர் இதை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு பெரிய விஷயம் எடுக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஐக்கிய பந்தியிலே நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அப்படி ரத்தத்தையும் அப்படி சரீரத்தையும் உலகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறோம். என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் திரும்பவும் வருவார் இந்த உலகத்திலே. அதுவரைக்கும் நானும் அவரும் ஒருவருக்கு ஒப்புரவாய் இருக்கிறோம். விசுவாசத்திற்குள் நாங்கள் யாவரும் இணைந்திருக்கிறோம் என்பதற்காக ஆண்டவர் கடைசியில இந்த ஐக்கிய பந்தியை கடைசியில் அவர் ஏற்படுத்தி மறுநாள் அவர் சிலுவைக்கு நேராய் கடந்து செல்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்திய 24 27 26 வரை கடைசி நாட்களிலே அந்த 3 நாட்களும் 4 நாட்களும் ஆண்டவர் என்னெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ, எப்படிலாம் வாழ வேண்டும் என்று கற்பிக்க முடியுமோ எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிட்டார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கிருபை, தேவ சமாதானம் நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வதிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர்